didn't do anything. What did I do? Go, man. I say go. I will go. ஒரு 15 நிமிஷம் ஆகும். எல்லா மீடியா வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த மீடியா தான் என்னை வச்சு செஞ்சு ஃபாரினர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி அவங்கள அரெஸ்ட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று ஆகிச்சு வந்து நாடு பூரா வைரல் ஆகிச்சு வந்து உண்மைக்கு என்ன நடந்தது? வந்து அப்படியே யோசிச்சுக்கொண்டே போனான் நினைக்கல. எனக்கு ஏனாலும் மட்டும் ஆசை இல்லை, உனக்கு இஷ்டம்டா சாப்பிட்டு. நாங்கள் இப்போ வந்து அழுத்கடை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நிற்கிறோம். சரியா டைம் வந்து 2:45 AM. அழுத்கடை ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொன்னாலே கடும் ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் அழுத்கடை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒருத்தர் உலகம் பூராகவே ஃபேமஸ் ஆகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் எங்களை பக்கத்தில் நிற்கிறாரு. இவரோட பேர் தெரியாமிக்கும், ஆனால் இவரோட ஃபேஸ் உங்களுக்கு யாருக்கும் மறந்துருக்காது, அந்தளவுக்கு ஃபேமஸான ஒருத்தர் வந்து. ஓகே ஹாஜி, இதுக்கு முந்தி வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி அவங்கள அரெஸ்ட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று ஆகிச்சு வந்து நாடு பூரா வைரல் ஆகிச்சு வந்து உண்மைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுமே. ஏண்டா இப்போ வீடியோ பார்த்த வகையில் எங்களுக்கு விளங்கிச்சு என்னென்னு கேட்டால், ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஓகே, பெரிய ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டை சொல்லி ஓகே அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் அடித்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து சேர்ந்தது வந்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் சரியாக பார்த்தில்ல தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னா வந்து அவர் வந்து இடியாப்ப கொத்து கேட்குறாருன்ட்டு, இடியாப்ப கொத்தும் மற்ற வந்து கல்மீனும் கேட்குறாரு. அது ரெண்டுக்கும் தான் நான் வெளியே சொல்கிறேன். அவருக்கு எவ்வளோ சொல்கிறேன்? 1800 சொல்கிறேன் கல்மீனுக்கும். அவருக்கு அந்த விலை பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து. அதாவது அவர் எனக்கிட்டையும் கேட்டுட்டு என்கிட்ட சேவன்ட்டையும் கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து என்ன, நீ வந்து என்னட்டையும் கேட்டு அங்கேயும் கேட்குறது சரில தானே, வந்து நீ வந்து என்னை தாழ்வுபடுத்துகிற மாதிரி தானே, நீ 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கேட்டுடா திம்பாய் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரே மிக்கில் அவன் ஒட்டாவி வந்து அவனுக்கு அப்படியே ஏசிக்கொண்டே போனான் ஒரே மிக்கில். எனக்கு ஏனாவது மட்டும் நான் சொன்னேன் வந்து உனக்கு இஷ்டம்டா சாப்பிடல நீ போ, அதுதான் சொன்னேன் வந்து. அந்த வேலை தான் நீங்கள் இப்போ உண்மைக்கு விற்கிறீங்க வந்து, அதே வேலை தான் விற்கிறது வந்து. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணினதுக்கான ரீசன் வந்து அது வந்து நீங்கள் சிங்கம் படம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பார்த்துப்பீங்களே, அதையும் பார்க்க வச்சு செஞ்சுட்டானுங்க. அது எப்படின்னு சொன்னால் அது வச்சு செஞ்சுட்டானுன்னு சொன்னால் வந்து என்னையும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் போலீஸால் வர சொன்னாங்க. அப்போ வர சொல்லி நான் அங்கே போனேன். கால் பண்ணி உடனே கொஞ்சம் இது பண்ணணும், இன்ட்டு சின்ன இதோண்டிக்குது வர 7 மணிக்கு கேட்டு நான் தான் அங்கே போனேன். போனதோட வந்து அங்கே வச்சு என்ன தெரியுமா செஞ்சால் வந்து ஒரு லேடி வாய்ஸ் உண்டு, 3 ஸ்டார் லேடி உண்டு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டால் வந்து என்ன பிரச்சனை என்ன வச்சுருந்து நான் இதுதான் நடந்து இந்த ரீசனை சொல்லி காட்டினேன். ஓ அப்போ சொன்னால் ஓகே சரி பிரச்சனை இல்லை, சரி அதுதான் வேலை ரீசனல் வேலை தானே சொல்லிக்க அப்படின்ட்டு. அப்போ நீ ஏசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் நான் ஏச முந்தி அவன் எனக்கு ஏசிட்டான். நான் ஏழாத மட்டும் அவனுக்கு ஏசி நான் போன்றேன். அவனை அதை வந்து நான் அவன் ஏசினத்தில் நான் வந்து எடிட் பண்ணிட்டானு, அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் எடிட் பண்ணி போட்டானு. அதுதான் நடந்த இது வந்து. அப்போ ஒரு எஸ்ஐ ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னார், இப்படி ஒரு கட்டவுத்தர் எடுத்து ஒரு அனுப்பிவிட அப்படின்னு. அப்போ அந்த எஸ்ஐ வந்து எனக்கு கட்டவுத்தர் என்ன நடந்துச்சுன்னு சப்ஜெக்டை கேட்டால் நான் கட்டவுத்தரை கொடுத்துக்கொண்டிருந்தேன். கொடுத்துக்கொண்டிருக்க போல் 10 நிமிஷம்ல ஒரு 15 நிமிஷம் ஆகும். எல்லா மீடியாவும் வந்து என்னைய சொல்லிட்டாங்க. அந்த மீடியா தான் என்னைய வச்சு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மாஷால்லா இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறேன். இல்லை நாங்கள் அந்த வீடியோவை பார்த்த நேரம் நினச்சோம் வந்து நீ இந்த இதோட நீ ஆள் கடையை மூடிட்டு வீட்டில் தான் நீக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நேரம் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? மாஷால்லா இப்போ வந்து வேறு லெவலில் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வந்து அந்த நேரம் வந்து இந்த ஒரு கடை சின்ன ஒரு துண்டு தான் எனக்கு இருந்துச்சு. இந்த சின்ன துண்டு தான் இந்த கடை, இந்த இவ்வளோ தான் இருக்கும் கடை. இந்த கடையில் தான் நான் இருந்தேன். அதுக்கு போல் அந்த இதில் வந்து நல்லா நான் ஒரு தவறும் செய்யலை, எனக்கு தெரியும் வந்து ஐசுட்டி வந்து நான் வந்து இன்னும் எங்கள் கனடா லண்டன் அமெரிக்காவிலேருந்து ஆட்கள்லாம் வராங்க, மக்கள்லாம் வராங்க வந்து என்னோட நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து தெரியுமா, அதெல்லாம் செய்கிறாங்க வந்து. கெட்டது நல்லது வைரல் உண்டாகி நல்லது நடந்துட்டு. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து டைட்டானிக் கப்பலை கட்டின மாதிரி கட்டி வச்சுக்க, எல்லாம் எனக்கு ஒரு இதெல்லாம் தந்து வச்சுக்கேன். இதுதான் உண்மையான இது. லவ் குக்கிங், லவ் குக்கிங் நைட் தான் மெயின். கடையோட பேர் வந்து லவ் குக்கிங். நீங்கள் வந்துக்கிற டைம் லேட் வந்து நீங்கள் ஒரு 8லேருந்து ஒரு 10 இதில் கடையில் இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக வந்து எல்லாம் பொருநஸ் தான் இருந்தாங்க. ஃபுல்லாக பொருநஸ் தான் வந்து கடையில் இருந்தாங்க வந்து இன்றைக்கி எல்லோரும் மிச்சமே வந்து எல்லாம் மிச்சம் கடை கைட் மாதிரிலையும் அவங்களும் கூட்டிகிட்டு வருவாங்க வந்து, கூட்டிகிட்டு வந்து நல்லா இது பண்ணுவாங்க வந்து. அது சொல்லி எனக்கு எந்த இதுவும் இல்லை வந்து. எல்லாம் நல்லா கெட்ட நடந்த இடத்துல நல்லது எனக்கு நடந்துட்டு மாஷால்லா இப்போ நல்லா இருக்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணினது வந்து சீ ஃபுட் பிரியாணி. ஓகே, முன்னுக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அதோடு சேர்த்து நெய் பராட்டா, சிக்கன் டெவில்.
ஓகே ஸோ நான் இஜாஸ் அதோட சேர்த்து கேமராமேன் 3 பேர் இருக்கிறோம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இஜாஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு என்னென்னா எல்லாமே ஃபெமிலியரான மீன் ஐட்டம் தான் இது. ஆனால் இதில் ஒரு புதிய ஒரு ஐட்டம் உள்ள எட் பண்ணிக்கிறேன்டாங்க. அது என்னென்னா மீன் முட்டை. கேரண்டி பண்ணி சொல்லிக்கிறாரு, திண்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் கிண்டு அவரை நம்பி திண்டு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணுறோம். பிக்கிறதான் காட்ட வேணும். நல்லா இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நினைக்கிறேன். மீன் முட்டை, அதான் மீனுக்குள்ளே இருக்கிற மீன் கருன்றாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. லைக்கும் மீன் முட்டைன்றாங்க. உண்மைக்கும் நல்லா இது. நல்ல ஒரு ஸ்பைசி ஃப்ளேவரோட நல்லா இருக்குது. கல் மீன் சொல்லிக்கிறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கல் மீன் நல்லா இது. மற்ற எல்லா ஐட்டத்தையும் விட எனக்கு தான் செட் ஆகுது. இது நல்ல உள்ள ஐட்டம் தான் இது. நல்லா இது. இவ்வளோ விஷயம் எட் பண்ணதில்ல. மெயினாக 2 விஷயம் தான் ஹைலைட் ஆகிது. ஒன்று இறால், எனக்கு மீன். அடுத்து கனவா. எனக்கு இந்த கல் மீன் நல்லா இருக்குது. எனக்கு வந்து நல்லா இது. 2வது கனவா நல்லா இல்லை. நிறைய போட்டிக்கிறாங்க. இந்த நெய் பராட்டாவும் சிக்கன் டெவிலுமே ஓகே தானே? டெவில் நல்லா இது. என்ன சொல்கிறேன், சிக்கன் டெவில், வெல்லம், ரொட்டி. அன்றைக்கி மிச்ச நேரம் வச்ச சுட்டியோ தெரியா, அதில் ஹீட் இறங்கிட்டு கொஞ்சம் ரஃப் ஆகிது. நெய் ரொட்டி வந்து உடனே தின்னணும். ஹீட்டாக இருந்தால் அந்த டேஸ்ட் இது இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி சிக்கன் டெவில் மிக நல்லா இருக்குது. ஹொனஸ்ட்டாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரே ப்ரைஸ் தான், வெளிநாட்டில் ஒரே ப்ரைஸ் தான். வந்து அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இல்லை சார், அதுண்டா உண்மை தான். இப்போ நாங்களும் சாப்பிட்டோம், கிட்டத்தட்ட 5010 rupees வந்து பில் வந்துருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான் வந்து, அதில் சேஞ்ச் ஒன்றும் இல்லை. நாங்களும் பே பண்ணி தான் சாப்பிட்டு வந்து. இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஓகே ஸோ எனிஹவ் தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.